வணக்கம் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நேற்று இரவு நல்ல மழை பெஞ்சுது பாருங்கள். நல்ல மழை பெஞ்சு என்ன ஈரமாக இருக்குது. செடியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல காய். உங்களுக்கு ஏற்கனவே வீடியோவில் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. மழை தூரிக்கிட்டு தான் இருக்குது. இப்பயும் நல்ல காய், நல்ல பூ, நல்ல செழிப்பாக இருக்குது செடி. உங்களோட வீட்லேயும் இருந்தால் எனக்கு காட்டுங்க, உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுடைய தகவலையும் எனக்கு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எப்படி இருக்குதுன்னு மட்டும் சொல்லுங்கள். நல்லா நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா செடி நல்ல மேலே வளர்ந்து போய்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா இருக்கும், நல்ல செடி பேரை போய்கொண்டிருக்கு. ரொம்ப சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இதுக்கு ஏதாவது உரம் போடணுமா என்னன்னு சொல்லுங்கள். நான் வந்து மாட்டு சாணம் போடுறேன். இப்போதைக்கு மாட்டு சாணம் மட்டும்தான் போடுறேன், வேறு எதுவும் போடலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் உள்ளுக்குள்ள காஞ்சிட்டு வருது கொஞ்சம் செடிகள். அதுக்கு என்ன பண்ணலான்னு தெரில, பார்ப்போம். பழைய இலைன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா பூஞ்சி விதைகள் வாங்கிட்டு வந்து போட்டேன். நான் இந்த பூஞ்சி செடிகள் வைக்கிறதுக்காக போட்டிருக்கேன். இன்னமும் வச்சுருக்கேன், காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல வச்சுருக்கேன், இங்கேயும் வச்சுருக்கேன். அது குச்சி வச்சுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா தெரியுது அவங்களுக்கு. இந்த செடி என்ன தெரியுமா? இது தூரியன் செடி. இது வந்து தூரியன் பழம் சாப்பிட்டு அந்த விதையை சும்மா போட்டோன்னு அந்த செடி நல்லா வளருது. இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது. தெரியல இவ்வளோ காலம் இது இருக்குன்ட்டு. பார்ப்போம். இது நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய தகவல் எனக்கு கொடுங்க, உங்களுடைய ஆதரவையும் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து கங்குங் விதை கடையில் கிடச்சிச்சு, நமக்கு கிடைக்கும். அதை கொண்டாந்து நட்டு விட்டுருக்கேன். ஸோ இது வந்து இப்போ தான் வச்சுருக்கேன். இது வந்து பூசணி, இது பூஞ்சி விதை நான் போட்டிருக்கதுலே அது விதை இங்கே இருக்குது. இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா இது குடமிளகா செடி, இதுவும் கங்குன் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ தான் வளர்ந்து வந்து கொண்டிருக்குது. ஸோ பார்ப்போம் இவ்வளோ காலத்துக்கு இது வளர மாட்டேன். இங்கே நத்தைகள் அதிகமாக இருக்குது, நத்தையெல்லாம் சாப்பிடுது. அதுதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மிளகா செடி வாங்கிட்டு வந்து வச்சுனா அது வந்து நல்லா பச்சை பசேர்னு இருந்தது. இப்போ எல்லாம் பழுத்து இருந்துச்சு. நிறைய பூக்களும் இருக்குது பாருங்கள், பூக்களும் இருக்குது. இன்னைக்கு செடி கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக போயிடுச்சு. பார்ப்போம். இதுவும் பச்சை மிளகாய் செடி தான், இதுவும் பச்சை மிளகாய் தான். பக்கம் தான் கண்டு வந்துக்கிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா பாருங்கள், நல்லா செழிப்பாக இருக்குது. இதுக்கு எந்த உரமும் போடல, நான் சும்மா மண் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா புதினா ரொம்ப பலன்னு இருந்தது. இது ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இதோட இது இன்னமும் நல்லா தான் இருக்குது, இன்னமும் நல்லா தான் இருக்குது. இது பார்ப்போம் எந்த அளவுக்கு இதுவும் சிறப்பாக வருதுன்னு பார்ப்போம். இது தக்காளி செடி, தக்காளி விதை வாங்கிட்டு வந்து போட்டேன். தக்காளி செடி. இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் இது கத்திரி விதை போட்டிருக்கேன். இதுலேயும் கங்குன் தான் வச்சேன். அதில் ஒன்று தான் வருது, மற்றெல்லாம் காணலை. பார்ப்போம் இப்போ வருதுன்ட்டு. ஸோ இது வந்து கத்திரி, இது ரெண்டும் கத்திரி. இது வந்து தக்காளி. உங்களுக்கு தெரியுமா இருக்கும் பாருங்கள், அது வித்தியாசம் தெரியுதுல்ல, அந்த இலையோட வித்தியாசம். இப்போ தான் லேசாக வந்துக்கிட்டு இருக்காங்க நல்லா. நடுவில் ஒரு செடி வளர்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. இது ஒரு விதம் மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறதே எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கு வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்வது நான் சரஸ்வதி. நன்றி, வணக்கம்.